ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனுஸ்ரீலம். இன்றைக்கி நம்ம அனுஸ்ரீலத்தில் ஒரு எக் நூடுல்ஸ் ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது நம்ம வீட்டிலையே சிம்பிளாக சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதுக்காக நான் ஒரு பாதி கேப்சிகம் இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போலவே ஒரு கேரட், அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் போல் முட்டைக்கோஸும் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே ஒரு 4 பச்சை மிளகாவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் ஆனியனை இது மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்கு நாம் டொமேட்டோவோ இல்லை கரம் மசாலா, சில்லி பவுடர் இது மாதிரி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ப்ளைனாக தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் பெப்பர் மட்டும்தான் நான் சேர்த்து செய்ய போகிறேன். இது உங்களுக்கு காரம் இன்னும் பிடிக்குன்னா இன்னும் கூட 2 பச்சை மிளகா சேர்த்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கார்லிக் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் கார்லிக் கூட இதோட சேர்த்துக்கலாம். எனக்கு கார்லிக் ஃப்ளேவர் பிடிக்காததுனால அதை நான் இங்கே அவாய்ட் பண்ணிட்டேன். இது போல் ப்ளைன் நூடுல்ஸ் நமக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அதில் 200 கிராம் பேக்கெட்ஸ் நான் வாங்கியிருந்தேன். அதில் பாதி 100 கிராம் மட்டும் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 3 முட்டை நான் சேர்த்துருக்கேன். உப்பு, பெப்பர், அவ்வளோதான் இந்த நூடுல்ஸ் செய்யறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ். வாங்க இந்த நூடுல்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக இது மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி விட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் உப்பு, ஒரு 3-4 ட்ராப்ஸ் ஆயில் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸையும் சேர்த்து ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் இது நல்லா குக் ஆகட்டும். ஒரு 80% நூடுல் குக் ஆனால் போதும். அது குக் ஆனதுக்கப்புறமா நம்ம நூடுல்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு நார்மல் வாட்டரை வச்சு நல்லா அந்த நூடுல்ஸ் அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இப்படி நசுக்கி பார்த்திங்கன்னா அது மசியணும். ஆனால் அது ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகக்கூடாது, குழவக்கூடாது. இதுதான் கரெக்டான பதம். வாங்க நூடுல்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா என்கிட்ட நூடுல்ஸ் டாஸ் பண்ணுற மாதிரியான பேன் எதுவும் இல்லை. அதனால் இது மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் நம்ம 2 கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நூடுல்ஸ் மிக்ஸ் ஆகும், அடி பிடிக்காது. உங்கள்கிட்ட டாஸ் பண்ணுறதுனா நீங்கள் அதில் கூட இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் நான் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனோன்னா ஃபஸ்ட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா டாஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நான் கேரட்டை சேர்த்துக்கிறேன். ஏன்னா கேரட் குக் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் கேரட்டை ஃபஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் இதை நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். கேரட் 2 மினிட்ஸ் டாஸ் பண்ணதுக்கப்புறமா கூடவே இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம், கேபேஜ் ரெண்டையுமே அட் அ டைமில் ஆட் பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணி ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா நம்ம டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிட்டு க்ரன்ச்சியாக வந்திருக்கு. இது தனியாக ஒரு செப்ரேட் பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சதுக்கப்புறமா அதே பேனில் நான் இன்னும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, இஞ்சி ரெண்டையும் நம்ம சேர்த்து இஞ்சியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 1 நிமிஷத்துக்கு அதை நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பச்சை மிளகா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ஆனியன் கூடவே நான் ஒரு 1/2 ஸ்பூன் போல் உப்பையும் சேர்த்து இந்த ஆனியன் நல்லா க்ரன்ச்சியாக குக் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். ஆனியன் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 3 எக்கு இது கூட சேர்த்துக்கலாம். எக்கு நல்லா பொடிமாஸ் மாதிரி நல்லா குக் பண்ணி வச்சுக்கோங்க. எக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை இது கூட ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸையும் இது கூட சேர்த்து கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான பெப்பரு, கொஞ்சமாக தேவைப்பட்டால் சால்ட், அதுக்கப்புறம் ஒரு 1 ஸ்பூன் போல் சோயா சாஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான்.
நம்மக்கிட்ட சாஸ்பேன் இல்லைன்னா பரவாயில்ல, இது மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 கரண்டி வச்சு நல்லா அடுப்பை மீடியமில் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா இந்த மசாலா சாஸ் எல்லா நூடுல்ஸ் கூட மிக்ஸ் ஆகிறதுக்கு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஹோம்மேட் நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட நூடுல்ஸ் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.